பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். அண்ணி, யார தேடுறீங்க? இல்ல, அவ அவ என்னோட ஃப்ரெண்டு பத்மினி. இப்பதான் இங்க பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போயிட்டானே தெரியல. நானும் அவனும் கோயம்புத்தூர்ல ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சோம். ஃப்ரெண்டுக்கு உதாரணம்னா அது அவதான். அவ மெட்ராஸ்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவளோட அட்ரஸ் யார் யார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனா கிடைக்கவே இல்ல. அவளை நான் அவசியம் பார்த்தாகணும். அவகிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. இவ்வளவு நாளா அவளை தானே தேடிட்டு இருந்தேன். இங்க தானே இருக்காங்க, எப்போனாலும் பாத்துக்கலாம். வாங்க போலாம். ஓ அவசரம் உனக்கு. சரி சரி வா போலாம். என் பூவுக்கு பூங்கொத்த வாங்கி வந்துட்டியா? ஆரம்பிச்சிட்டியா? என்கிட்ட எதுக்குடா உன் கவிதையெல்லாம்? வந்து நான் கிட்ட போய் சொல்லு. ஆடு பாடு, தலையாட்டிட்டானா ஓடு. டேய், ஓவரா பேசாத. சூப்பர் ஜோ. இத மட்டும் நான் அவ கையில கொடுத்தேன், பாதி காதல் வந்துரும். சரிடா, ஆனா அவ வரணுமே. டேய், என்னடா பேசுற? எத்தனை தடவை அவளை சண்டேல ஆபீஸ் கூப்பிட்டுருக்கேன், அப்பெல்லாம் வரல. அதே மாதிரி இப்பவும் கூப்பிட போறேன். அவ நிச்சயம் வருவா. அவ வந்ததும்
இந்த பொக்கையை கொடுக்க போறேன். அவளும் என் காதல ஏத்துக்குவா. டைட்டானிக் கேசட்னால முடியாததை இன்னைக்கு நேரடியா சொல்ல போறேன். விஸ்வா, நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு நீ லாயர் கிட்ட சொன்ன மாதிரி எதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ. சீ, வாயை மூடு. அன்னைக்கு லாயர் கிட்ட சொன்னது கேசட்டை வாங்கணுமேங்கிறதுக்காக. உண்மையிலேயே ஏதாவது நெகட்டிவ் ஆன்சர் வந்துச்சு, நானா இருக்க மாட்டேன். She must say yes. அவ எனக்கு வேணும். ஆமா. ஜோ, நீ புரிஞ்சுக்கல. அவ இல்லாத ஒரு நாளும் என் வாழ்க்கையில் அவ என் கூட இருந்தா நான் எதை வேணாலும் வாங்கிடுவேன். அதனால அவ எனக்கு வேணும். அவ எனக்கு வேணும். வந்தனா, ஐயோ நந்தினி, வந்தனா கண்டிப்பா ரெடியா? மச்சி, இன்னைக்கு கண்டிப்பா பார்ட்டி உண்டு. அம்மா அம்மா இங்க வாங்க. வந்தனா எங்க ஆள காணோம். வழக்க போல ஜீன்ஸ் டி-ஷர்ட் வந்துற போறா. புடவை கட்டிட்டு வர சொல்லிட்டீங்கல்ல? டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ போய் உன் வேலையை கவனிடா, போடா. டேய், ஆமா, இருந்தாலும் ஒரு 8 மணிக்கு முடிஞ்சுடா. நீ எதுக்கு வாங்கி வச்சிட்டு கடை மூடிட போறான்? யாரோ போன்ல? இருண்ணே. என்னடா ஃபங்க்ஷன் அதுமா ஏகப்பட்ட வேலை ஃபங்க்ஷன் கதை பார்ட்டி வச்சு இருண்ணே. சார் நீ வந்து ஒரு தடவை பாரு. சாருக்கு சாயங்காலம் வேற ப்ரோக்ராம் ஒண்ணு இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கங்க தெரியல. 2 பேரும் கேட் கிட்ட போய் நில்லுங்க. அவங்க எல்லாரும் வரும்போது எல்லாம் தயாரா இல்லனா அப்புறம் உங்க ஏம்மா? அப்பா கோச்சுக்குவாரு. வந்தனா ரெடியா? ஆமா, ரெடி ஆயிட்டு இருக்கா மாமா? நீ முதல்ல போய் அந்த வேலையை பாரு. எண்ணெய் எல்லாம் ஊத்தி ரெடியா வைக்க சொன்னேன். தம்பி! எல்லாம் ரெடியா வந்துட்டானே. நீ ஏன் சும்மா டென்ஷன் ஆவற? என்னமா சொல்ற? நீ ஒண்ணும் ஈஸ்வரி, கவலைப்படாத. இத நீ வெச்சுக்க. ஐயோ, அது என்கிட்ட எல்லாம் வேண்டாம். ஃப்ரிட்ஜ்ல நான் இருக்கு. எங்கேயாவது மறந்தாப்புல வச்சிருவேன். அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க என்ன திட்டுவீங்க. நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. சரி. அண்ணே, கூப்பிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டானே. அருண் கேட் கிட்ட நின்னுட்டு இருக்கான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ போய் பாத்துக்க. என்னங்க, இந்தாங்க. ஏமா, வந்தனா ரெடி தானே? ரெடி ஆயிட்டு இருக்கா மாமா. முதல்ல நீ அந்த விஷயம் பாத்து. கழுத்துக்கு அந்த சதாசிவம். ஐயா, எப்ப சொன்னாலும் வேண்டாங்கற. இந்த ஹால்ல ஸ்ப்ரே அடிச்சு. வந்தனா சரியா? இந்த ஹால் மட்டும் இல்ல, வீடு ஃபுல்லா ஸ்ப்ரே ஆகட்டியா? சதாசிவம், அம்மா, அந்த சோஃபால தான் மாப்பிளைய உட்கார வைக்கணும். சரிம்மா. அப்பதான் எல்லாரும் பாக்குறதுக்கு வசதியா சரிம்மா. இருக்கும். கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. செஞ்சிடறேம்மா. அக்கா, டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க வந்து எதுக்கும் போறாங்க. நீங்களும் ஒரு தடவை வந்து பாத்துருங்க சித்தி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உன் அழகை நீயே பார்த்து ரசிச்சது போதும். மீதிய மாப்பிள்ளை வந்து பாக்கட்டும். போங்க அண்ணி. சரி சரி, டைம் ஆகுது, சீக்கிரம் ரெடி ஆகும். அண்ணி, நான் ஒன்னு சொல்லவா? ஜீன்ஸ்லயும் ஷர்ட்லயும் பார்த்தா அழகா கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன். இந்த சாரில என்ன பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்ல போறாங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத வந்தனா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே நானே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் ஒழுங்கா இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இரு. நீயா வந்துடாத என்ன? ஹலோ, வந்தனா, யார் ஸ்பீக்கிங்? வந்தனா விஸ்வா பேசுறேன். ஹாய் விஸ்வா, என்ன இந்த நேரத்துல? ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். என்ன சண்டேலியா? ஆமா, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அர்ஜென்ட்டா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஆபீஸ் வர முடியுமா? என்னது இப்பவா? ஆமா. சாரி விஸ்வா, என்னால இன்னைக்கு முடியாது. அதுவும் இப்ப முடியவே முடியாது. ஏன், ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? வந்து வேலை இல்ல, எங்க வீட்ல ஒரு விசேஷம். என்ன விசேஷம்? ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் முடிஞ்சதும் சொல்லணும்னு மறைச்சு வச்சிருந்தேன். இப்போ நீயே சொல்ல வைக்கிற. என்ன சஸ்பென்ஸ் வந்தனா? சொல்லேன். ஒண்ணும் இல்ல விஸ்வா, என்ன பொண்ணு பார்க்க வராங்க.
ஹலோ, மாப்பிள்ளை பேர் பாலாஜி. எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. பக்கத்துல மாத்திக்க வேண்டியதுதான் பாக்கி. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன பார்க்க வராங்க. எப்போ விசேஷம்? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல. ஹலோ விஸ்வா, என்ன ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட கிடையாதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே பாய். வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். 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 வாங்க. வாங்க. ப்ளீஸ் கம். கம். ஹலோ சார். ஹலோ. ஹலோ. ஹாய். ஹலோ. வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. ப்ளீஸ். வாமா. வாங்க. வா பாலாஜி. வாங்க. வணக்கம். வணக்கங்க. வெல்கம். தேங்க்யூ அங்கிள். வாங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணி வணக்கம். வைஃப் தங்கச்சி. வணக்கம். வணக்கம். வாங்க. உட்காருங்க. உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? நிச்சயதார்த்தம் முடியட்டும், அப்புறம் சாப்பிடலாம். ஜேபி சார் வரலீங்களா? யாரோ முக்கியமான கிளைண்ட் வந்திருக்காங்களா? 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. பேச வேண்டியதெல்லாம் நம்மள பேச சொன்னாரு. பேச வேண்டியது என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தானே. பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துருவோம். தம்பி வந்தனா ரெடியா? ரெடி அண்ணு. அருண். தோ கூட்டு வர. வந்தனா, இப்பவாவது கொஞ்சம் வெக்கப்பட முயற்சி பண்ண. என்ன சீ, போங்க நீ. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்க எங்களுக்கு பூரண சம்மதம். தட்டை மாத்திக்கலாங்களா? சொல்லுங்க. பொண்ணை பெத்தவன் நீதானப்பா. நீங்க சொல்லிட்ட போதும். ஏமா வந்தனா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கம்மா? லாயர் சார் வந்துட்டா நல்லா இருக்கும். அண்ணே, நீங்க தானே ராகு காலத்துக்கு முன்னாடி? ஆமா ஆமா, அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும், நம்ம தட்டை மாத்திக்கலாமே. அண்ணே, உங்க கையாலேயே தட்ட மாட்டேன். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடத்துறீங்களா?
என்ன பாக்குற? நான் இப்படி புயலா வருவேன்னு எதிர்பார்க்கல. விஸ்வா, நீ பேசுறது செய்யறது என்ன உனக்கு புரியுதா? நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் புரியாத மாதிரி நடிக்கிற. எல்லாரும் முன்னாடியுமே பேசிடுவோமே, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமா? ஏய், கலாட்டா பண்ணுங்கிற திட்டத்தோட இங்க வந்திருக்கியா? மரியாதையா இங்கிருந்து போயிடு. சார் ப்ளீஸ், நீங்க பெரியவங்க, கோச்சிக்க கூடாது. பொறுமையா அமைதியா கேளுங்க. நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா முடிஞ்சா பேசுங்க, இல்ல வாயை முடிட்டு சும்மா இருங்க. உட்காரு. அமைதி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் தம்பி, ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஒரு பொண்ணை பத்தி தவறா பேசுறது பாவம் இல்லைங்களா? போச்சுரா, இப்படியே சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏங்க, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஆளுக்கு நியாயம் கேட்கறீங்க, நீதி கேட்கறீங்க, போராட்டம் நடத்துறீங்க. ஒரு ஆம்பளைக்கு பிரச்சனைனா யாராவது நியாயம் கேட்கறீங்களா? சரி, நியாயம் கேட்க வேண்டாம், அட்லீஸ்ட் நான் சொல்றதையாவது காது கொடுத்து கேட்கலாம்ல. சரிப்பா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இது நியாயம். பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்தா தானே சில பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்துக்க முடியும். நானும் வந்தனாவும் 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். போதும் வந்தனா, போதும். நீ என்ன லவ் பண்ண, நான் உன்னை முழுசா நம்புனேன். ஆனா இன்னைக்கு பெரிய இடத்துல வசதியான மாப்பிள்ளை கிடைச்ச உடனே என்ன கட்டி விட்டுட்டு நல்ல மாதிரி வேஷம் போடுற. இதெல்லாம் நியாயமா? நீங்க சொல்லுங்க. நீ எல்லாம் மீறி பேசுற. நீ எல்லாம் மீறி போகாத வந்தனா. என் வாழ்க்கையோட விளையாடாத விஸ்வா. அதே தான் நான் சொல்றேன். நீ என் வாழ்க்கையோட விளையாடாத ப்ளீஸ். ஐம் சாரி, ஐம் வெரி சாரி. யோசிச்சு பாருங்கண்ணா, நம்ம லவ் பண்ணும்போது ஜோடியா கை கோத்துக்கிட்டு ஹோட்டல், பார்க், பீச்னு எத்தனை இடத்துக்கு சுத்திருப்போம். அப்பெல்லாம் என் உடம்பு மட்டும் இல்ல, மனசும் உனக்கு தான் சொந்தம்னு சொன்னேன்ல. சொல்லு. ஏய், யார் முன்னால யார பத்தி என்ன பேசுற நீ? யூ ராஸ்கல். நான் திருப்பி அடிச்சேன்னா உங்களுக்கு அசிங்கம். உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னா கையடுங்க, கையடுங்க. தம்பி, அவனை விடு. ஒரு பொண்ணை பத்தி இத்தனை பேர் முன்னாடி நான் பேசுறேன்னா குறைஞ்சபட்ச ஆதாரம் கூட இல்லாம வந்திருப்பேன். ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். தம்பி, நிதானமா பேசு. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், நடுவுல வந்து என்னென்னமோ பேசுற. சார், நான் என்னென்னமோ பேசல சார், சத்தியமா சொல்றேன். நடந்த உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு வந்திருக்கேன். சரி சரி, எல்லாரும் இப்படியே பேசிட்டு இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அந்த தம்பி என்னதான் சொல்லுதுன்னு கேட்போமே. உங்க பொண்ணு கையெழுத்து உங்களுக்கு தெரியும்ல, பாருங்க. என்ன சார், இது உங்க பொண்ணு கையெழுத்து தானே? இது போய் மோசடி. சத்தியம், அந்த லெட்டருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு நாள் விஸ்வா என்கிட்ட வந்து, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நேர்ல சொல்றதுக்கு பயமா இருக்கு, நீ லெட்டர் எழுதி கொடுன்னு சொன்னா. நானும் யதார்த்தமா உதவி செய்யறத நினைச்சு எழுதி கொடுத்த அந்த லெட்டர் தான் இது. வெரி குட், வெரி குட் வந்தனா. வந்திருக்கிறது பணக்கார மாப்பிள. எங்க கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு பயந்து ரொம்ப அழகா நடிக்கிறேன். ஆஸ்கர் அவார்டு ரெக்கமெண்ட் பண்ணு. இத பாரு வந்தனா, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது தப்பு இல்ல. அதுக்காக என்னையும் என் காதலையும் ஏன் பலியாக்குற? உன்னை நம்பி என் மனசை பறி கொடுத்துட்டேன் வந்தனா. எத்தனை போன் கால்ஸ், எத்தனை லெட்டர்ஸ், இதெல்லாம் எதுக்கு? இதுல உனக்கு என்ன கிடைக்குது? சீ, கொஞ்சம் விஷத்தை கொடுத்து குடின்னு சொல்லியிருந்தா சந்தோஷமா குடிச்சிட்டு ஒன்னு நினைச்சுக்கிட்டே செத்து போயிருப்பேன். ஏன் இப்படி?
சொல்லு வந்தனா, நம்ம லவ் பண்ணது பொய்யா, நம்ம பழகினது பொய்யா, இல்ல இதுக்கெல்லாம் சாட்சியா நீயே எழுதின இந்த லெட்டர் பொய்யா? சொல்லு வந்தனா. உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே படிச்சு பாரு, இல்ல நானே எல்லாருக்கும் படிச்சு காட்டுறேன். அதை கேட்டுட்டு இங்க உள்ளவங்க நியாயத்தை சொல்லட்டும், நான் கட்டுப்படுறேன்.